ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வாழை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு இடத்த வந்து ரெகுலராக வாழையை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மகசூல் கிடைக்காது. அதுக்காக அந்த தோட்டத்தை என்ன பண்ணுவாங்கன்னா சிலவங்க வந்து ஒரு வருஷம் வந்து சும்மாவே போட்டுருவாங்க. அப்படி சும்மா போடாமல் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புடலை விவசாயம் பண்ணியிருந்தோம். அந்த புடலை வந்து போதுமான அளவு மழை இல்லாத காரணத்தினால நம்ம எதிர்பார்த்த அளவு மகசூல் கிடைக்கல. இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு 10-15 கொடி வந்து இந்த வெள்ளம் வந்துட்டு போன பிறகு நல்லா காய்ச்சிது. இப்போ வந்து அது வந்து கரெக்டாக முடிவு முத்துற டைமே ஆகிட்டு இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உள்ள காய்களை பறிக்காமல் அப்படி விட்டுருந்துருப்போம். இது வந்து பழுக்க ஆரம்பிச்சிருக்கும். அதாவது சோப்பு கலரில் பழுத்து அப்படி காயும். நம்ம வந்து அந்த பழுத்து சோப்பு கலரில் ஆன உடனே அந்த காயை பறிச்சுட்டு போய் நம்ம விதை எடுப்போம். அதுக்காக நம்ம வந்து எல்லா காய்களையும் பறிக்காமல் ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ள காய்கள், அதாவது பறிக்க முடிஞ்ச அளவுக்கு பறிச்சுட்டு இப்போ வந்து நமக்கு வந்து காய்கள் வந்து அதிக அளவு சேராது. அதனால் அது வந்து அப்படி செடியிலேயே கடந்து முத்தை போட்டிருக்கோம். அது போக இப்போ வந்து அந்த தோட்டம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம அழிக்காமல் போட்டிருந்ததுனால அதில் உள்ள புல் அவ்வளோமே அந்த வெள்ளத்தில் வந்து அழுகி போய் அந்த கண்டிஷனில் இருந்துச்சு. ஆனால் அதில் உள்ள வாழைக்கன்றுகளில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இலைகள் வரும். அந்த இலைகளை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டுக்கு வந்து இறையா அறுத்துட்டு போயிட்டே இருப்போம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த பட்டத்தை வந்து எம்டியாக தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம அதில் வந்து வாழைக்கண்ணோ இல்லை எந்த விவசாயம் பண்ணாலுமே நம்ம எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு அதிக அளவு மகசூல் கிடைக்கும். எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பசுந்தாள் உரம் பசுந்தலை உரம் அப்படின்ட்டு நம்ம வந்து 2 வேறுபட்டு சொல்லுவோம். அதாவது பசுந்தாள் உரம் அப்படின்னா நம்ம வந்து அங்கேயே உற்பத்தி பண்ணி அதுலேயே உரமாக்கணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அது வந்து பசுந்தாள் உரம். பசுந்தலை உரம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இடத்துல, அதாவது ஒரு மாமரம் இருக்குன்னா அதில் உள்ள இலைகளை அவ்வளோத்தையும் தூத்து அள்ளிட்டு வந்து அந்த இடத்துல கொட்டி நம்ம உரமாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பசுந்தலை உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்துல வளர்ந்துருந்த புல்லாக இருந்தாலும் தான், அது போக இந்த இடங்களில் உள்ள அந்த வாழை வேர்கள், அது போக செடிகள் அவ்வளவுமே காஞ்சி அதிக அளவு உரமாகவும் மாறும். அது போக இந்த வாழைக்கு வந்து இந்த வேர்பூச்சி விழுறது அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தடுக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து வாழையை வந்து ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் வாழையை தொடர்ச்சியாக போட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் எம்டியாக போட்டுட்டு அதுக்கு பிறகு விவசாயம் மொத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி நிறைய பேர் அந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு ஊடகம் என்ன பண்ணுவாங்கன்னா தக்காளி செடி அந்த மாதிரி ஒவ்வொரு இதாக மாற்றி போட்டு அதுக்கு அடுத்த ஷிஃப்ட் வந்து நம்ம உழவு அடிச்சுட்டு நம்ம வாழை போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததோட அதிக அளவு மகசூல் கிடைக்கும். அந்த இதில் இப்போ வந்து நம்ம வந்து இந்த செடியை அவ்வளோத்தையும் விதை எடுக்காமல் இப்போ வச்சுருக்கோம். நமக்கு தேவையான விதைகளை வந்து நம்மளே வந்து எடுத்துக்கிறதுனால நம்ம வந்து வெளியே கடைகள்லையோ இல்லை வெளியே ஏரியாக்களில் வந்து விதைகள் எடுக்க மாட்டோம். இந்த செடிகள் அவ்வளவுமே நல்லா பழுத்ததும் இதில் இருந்தே நம்ம விதைகள் எடுத்து அந்த விதைகளை தான் நம்ம அப்படியே ஒரு வெள்ளை துணியில் கட்டி, சரி இந்த புடலங்காய் செடியும் நமக்கு நல்ல ஒரு உரமாயிரும். அதுபோக இதில் கிடக்கக்கூடிய புல் அவ்வளோத்தையுமே அப்படியே நம்ம வந்து ரொட்டேட்டரில் போட்டு அப்படியே அடித்து அதுக்கு மேலே நம்ம வந்து விவசாயம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட அதிக மகசூல் கிடைக்குங்கிற சொல்லியிருந்தேன். புடலை செடியில் உள்ள அந்த காய்கள்லாம் அது ரெட் கலரில் மாறிடும், அது வந்து பழுத்துரும் அப்படின்னு. அந்த பழுத்த பிறகு அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு பறிச்சுட்டு போய் அதை பிச்சு நல்லா கழுவி அதில் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்து அதை வந்து நல்லா காய வச்சு ஒரு வெள்ளை துணியில் கட்டி போட்டுருவோம். இப்படி வெள்ளை துணியில் நம்ம கட்டி போட்டு அது வந்து எப்போ தேவைப்படுதோ அந்த டைமிங்கில் வந்து நம்ம அந்த விதைகளை நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம். அதனால் மேக்ஸிமம் நமக்கு தேவையான விதைகள் அவ்வளவுமே நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். அதனால தான் இந்த இடத்த நான் இன்னைக்கு காட்டுறேன். அதில் வந்து வாழை இலைகள் வந்து அதிக அளவு வளர்ந்துருக்கு. நம்ம ஆட்டுக்கு போதுமான அளவு இறை இதிலே கிடச்சிக்கிறது. அது போக இந்த கொடியும் இன்னொரு 15 நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் உள்ள காய்கறில் இருந்து நம்ம வந்து விதைகளும் எடுத்துக்கலாம். இந்த தோட்டத்தை வந்து நம்ம நீங்கள் பார்வைக்கு எம்டியாக போட்ட மாதிரி இருக்கும். நமக்கு வந்து நிறைய தேவைகளை இந்த தோட்டம் பூர்த்தி செய்ய வச்சுக்கிட்டே இருந்திருக்கும். அது போக இந்த செடியை வந்து அப்படியே வச்சு நம்ம உழவு அடித்து நம்ம எதிர்பார்த்ததோட அதிக அளவு உரத்தை வந்து இந்த மண்ணுக்கு வந்து ஏற்படுத்துகிறோம். இதை பற்றி நீங்கள் பார்க்கணும், நம்ம எப்படிலாம் விதைகள் எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கூடயே அப்படி பயணிச்சு வாங்க. நம்ம எந்தெந்த முறைகளெல்லாம் நம்ம விதைகள் எடுக்கும், அது போக நம்ம வாழை விவசாயங்கள் எந்த மாதிரி பண்ணுறோம், நம்ம எப்படி எதிர்பார்த்த அளவு மகசூல் கொண்டு வரோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. விவசாயம் பழகு, விவசாயம் என்றும் சொல்லிக்கட்டும். சரி பேட்டெல்லாம் பய மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.